அத்தை, நாகநம்பூதிரி கூப்பிடுறாரு. ஏய் உத்ரா, இங்க பாருமா, இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல வச்சு எல்லா உண்மையையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லிடு. அவங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. பெரிய மனசு பண்ணி நம்மள மன்னிச்சு காப்பாத்திடுவாங்க. சரியா? குழந்தைய கொஞ்சற மாதிரி குழந்தைக்கு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? உன்ன இத்தனை நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சதே தப்பு. உன்ன என்ன பண்றேன் பாரு. அந்த பயம் இருக்கட்டும். நீயும் சரி, உன் பாட்டியும் சரி, நான் சொல்றத கேட்டு நடந்தா இங்க இருந்து நிம்மதியா வெளியே கிளம்பி போலாம். இல்ல அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். கிளம்பு போலாம். ஒழுங்கா இரு. வா ஸ்வேதா. வா. அப்போ உத்ரா நல்ல பொண்ணுதான். அவ பாட்டியை கட்டி போட்டுட்டுதான் இவங்க இப்படி நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவளோட பாட்டி நல்ல பாட்டி தான். ஆனா என் பாட்டி தான் கெட்டவங்களா இருக்காங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? ஏய், சீக்கிரம் வாடி. எங்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன்னாங்க. யாரையுமே காணோம். எங்க போயிட்டாங்க? ருத்ரா ஃபங்க்ஷனை நம்ம ரொம்ப கிராண்டா கொண்டாடணும். ஆமா கார்த்தி. ஏய் ருத்ரா, என்ன நம்ம எனிமி ரூமுக்கு போயிட்டு வர? இங்க வா. இங்க பாத்தியா, உனக்கு பர்த்டே கேக் வாங்கியாச்சு. ஓ, இவங்க என்ன ருத்ரா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் கேக் பார்க்க கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சித்தப்பா, எதுக்கு இவ்ளோ பெரிய கேக்கு? சின்னதா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ருத்ரா, நாங்க இதை விட பெரிய கேக் வாங்கலாம்னு நினைச்சோம். நீ என்னடானா இதையே பெருசுங்கிற? சரி வா, நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா. இங்க வாமா. எப்படி வந்து நில்ல? இவளை பார்த்தா முதல்ல கோவம் தான் வந்துச்சு. இப்ப பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஸ்மைல். அவங்க பாட்டியை காமிச்சு மிரட்டி அவளை எப்படியெல்லாம் நடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது? நம்ம பாட்டி தான் தப்பு பண்றாங்க. எப்படி இருக்கு? ஹை, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சித்தப்பா. கேக் எப்ப வெட்டுவா சித்தப்பா? நைட்டுக்கு. நைட் ஆயிடுமா? ஆமா. சரி. இன்னைக்கு உண்மை வெளியே வந்துடும்ன்ற பயத்துல ஸ்வேதா இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியே வரவே இல்ல. பாத்தியா? அநேகமா தலையில முக்காடி போட்டுட்டு மூலையில உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்ற சிம்ரன். அப்புறம் அன்னைக்கு எடுக்காத பெட்டிய நாம இன்னைக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவோம். அவ பெட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் டைமே கொடுக்க கூடாது. நீ என்ன பண்றனா, நேரா ஸ்வேதா ரூம் போயிட்டு அவ பெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. சும்மாலாம் போய் ரெடி பண்ண கூடாது. ஸ்வேதாவை போய் லைட்டா ஒரு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்றேன். பாத்தியா ஸ்வேதா, அவங்க இன்னைக்கு உன்னை வெளியே அனுப்ப போறதா நினைச்சு கூத்தாடி கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்கவே நடக்காது. ஆமா அத்தை, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். மாமா ரொம்ப தீவிரமா இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பயம் எட்டி பார்த்துச்சு. ஆனா
எப்போ நீங்க இப்படி கன்ஃபார்மா ஒரு விஷயத்தை காமிச்சீங்களோ அதுக்கப்புறம் அந்த பயமே போயிடுச்சு அத்தை. எப்படியோ மொத்த பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஏமாந்து போக போறாங்க அத்தை. ஏமாந்து போறது நாங்க யாரும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். அப்புறம் முத்தரசன டூப்ளிகேட் குழந்தை வாயால எல்லா உண்மையும் வர வைக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிறது சாச்சாத் நானே தான், இந்த கிருஷ்ணனே தான். அந்த டூப்ளிகேட் குழந்தை இருக்குல்ல, பர்த்டே பார்ட்டியில வச்சு அந்த குழந்தைய யார் கூட்டிட்டு வந்தாங்க, எப்படி கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க என்னெல்லாம் சொல்லி அதை மிரட்டி வச்சிருக்கீங்கன்னு எல்லா உண்மையும் சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்செறிய போறேன். ஸ்வேதா, அந்த நாடகம் முடிஞ்ச அப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். என்ன ஸ்வேதா, ஓகேவா? கிருஷ்ணா, ஆ, ஒரு மனுஷன்னு இருந்தா கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கணும். ஆனா நீ நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் ஸ்வேதா, இப்ப நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னிய அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை அதெல்லாம் உனக்கு இருக்கா? அப்படி இருந்திருந்தா நீ இந்த வீட்டுல இருந்திருப்ப, இல்ல மறுபடியும் முத்தரசன் கட்டிக்கணும் கட்டிக்கணும் கட்டிக்கணும்னு இப்படி பிளான் போட்டு இருந்திருப்பியா? நினைப்பேன், அது நடக்கும். ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. எந்த குழந்தைய வச்சு இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்புறேன்னு சொல்றியோ அதே குழந்தைய வச்சு முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். முடிஞ்சா இங்கே இருந்து எங்க கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு வயிறு முட்டை தின்னுட்டு இங்க இருந்து கிளம்பு. ஆ, இல்லனா கேக்க சாப்பிட்டுட்டு இன்னைக்கே ஓடிடு. அதுதான் உனக்கு சேஃப்டி. அப்படியா? கவனிச்சுக்கிறேன். போ. என்னாச்சு ஸ்வேதா? ஐயோ விடுங்கத்த, அந்த கிறுக்கு கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டேன். பாத்துக்கலாம், விடுங்க. என்ன என்ன சிரிப்பு? ஏமாந்துட்டாங்க, மொத்த பேரும் ஏமாந்துட்டாங்க, நல்லா ஏமாந்தாங்க. ஏ என்னாச்சு? அது என்னன்னு சொல்றது, நான் தான் உண்மையான ருத்ரன் நினைச்சு அவங்க எல்லாரும் என்ன கூட்டிட்டு போய் கேக்க காட்டி கூடவே நிக்க வச்சு போட்டோலாம் எடுத்து ஏமாந்தாங்க. பாத்தியா, இவன் நம்ம கூட சேர்ந்து சேர்ந்து உள்ள பூந்து அவங்களையெல்லாம் எப்படி கல்ல விரல விட்டு ஆட்டுறதுன்னு கத்துக்கிட்டா. எப்படி என்ஜாய் பண்ற பாரு. அவ பாட்டிய பிடிச்சு வச்சுட்டு மிரட்டுறது நல்லாவே வேலை செய்யுது. இனிமே இந்த குழந்தை உண்மைய சொல்லிடுமோங்கிற பயமே நமக்கு வேண்டாம். அந்த கிருஷ்ணன் சொல்றது எல்லாம் தண்ணில தான் எழுதி வைக்கணும். ஆமா அத்தை, நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நானு பாட்டிய பார்க்கணும்னு சொன்னேன்ல, ஆமா, அவங்கள இப்ப பார்க்கல. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் கேக் எடுத்துட்டு போய் பாட்டிய பார்க்கறேன். ஏன் இப்பதானடி பாட்டிய பாத்துட்டு வந்த? பாட்டிய நான் எங்க பார்த்தேன்? நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தப்போ இந்த ரூம்ல யாருமே இல்ல. அதனாலதான் அவங்க கூப்பிட்டப்போ கேக்க பார்க்கிறதுக்கு நான் போனேன், செல்ஃபி எடுத்தேன். சரி, நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். அத்தை, ஏதோ சிக்கலத்த. நம்ம உத்ரான்னு நினைச்சு ருத்ராவை கூட்டிட்டு போய் அந்த பாட்டிய காமிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கைய வச்சு நாமே கண்ணை குத்திக்கிட்டோம். என்ன ஸ்வேதா இப்படி ஆயிடுச்சு? அத்தை, அந்த ருத்ரா சாதாரணமான ஆளு. இந்நேரம் முத்தரச மாமா கிட்ட போய் விஷயத்தை பூராவும் சொல்லிருப்பா. ஏதாவது பண்ணணும் அத்தை. ஒண்ணு பண்ணு ஸ்வேதா, உடனே நீ போய் அந்த புரியுது, போறேன். அந்த கோடவுன்ல இருக்கிற கிழவியை இடம் மாத்தி வைக்கிறேன். உடனே போற அத்தை. கரெக்ட்.
முத்துமாமா, ஆ நீ இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு கவலையா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு. நான் என்ன பண்ணேன்? சும்மா நடந்துட்டு இருக்கிற அது இந்த டென்ஷன் இருக்கும்ல. ஸ்வேதா விஷயம் முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா, அம்மா, ஆ? என்னாச்சுடா? நீலம்பரி பாட்டியும் ஸ்வேதா ஆண்டியும் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? ருத்ரா குட்டி, நீ சொல்றதுல உண்மைதானா? என்னப்பா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏய், கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. எங்க 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 எதுக்குறல என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேரமாச்சு, கிளம்பு வா. நான் வரமாட்டேன். இங்க பாருங்க, என் பேத்தி வராம நான் எங்க வரமாட்டேன். என் பேத்திய முதல்ல கண்ணுல காமிங்க. ஷோ பாட்டி, நேரங்காலம் தெரியாம உயிரை எடுக்காத. வா போலாம். இல்ல, நான் வரமாட்டேன். வர முடியாதுன்னா வர முடியாது. என் பேத்தி இல்லாம நான் வரமாட்டேன். ஷோ, என் பேத்தி வரணும். என் பேத்தி இல்லாம நான் இங்கிருந்து வரமாட்டேன். கத்தாத. வாயால சொன்னா கேட்க மாட்டேன்ல. அவசரம் புரியாம கழுத்து எடுத்துக்கிட்டு வான்னு சொல்றல. வா விடுங்க என்ன. என் பேத்தி வராம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். என்னால வர முடியாது. இந்த வீட்டுக்கு வரும்போது என் பேத்தியோட தானே வந்த. இங்க இருந்து போனாலும் என் பேத்தியோட தான் போவேன். மரியாதையா ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. இல்ல நடக்கிறது வேற. என்ன பண்ணுவ? கொன்னுடுவியா? கொன்னுடுவியா? கொல்லு கொல்லு, என்ன கொல்லு. ஆமா, கொன்னுடு. ஆனா உன்ன இல்ல, உன் பேத்திய கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டியா? கழுத்தறுத்து வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன் கண்ணு முன்னாடியே அது நடக்கும். பாக்குறியா? பாக்குறியா? என்ன ருத்ரா குட்டிங்க யாருமே காணுமே? அப்பா, இங்கதான்ப்பா இருந்தாங்க. உத்ரா உத்ரான்னு என்ன கட்டி பிடிச்சு அழுதாங்க தெரியுமா? சத்தம் போட்ட உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வெண்ணிலா, நீ அங்க பாரு. அங்க யாரும் இல்ல முத்துமாமா. இல்லையா? ஆ, இந்த பக்கமும் யாரும் காணோம். ருத்ரா குட்டிங்க தானே பார்த்தேன்னு சொல்றா. இங்கதான் பார்த்தேன். பாட்டியை இங்கதான்ப்பா கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சு போச்சு. அது என்னன்னா, ருத்ரா குட்டி நம்ம கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கூட்டிட்டு போனது உத்ரா இல்ல ருத்ரான்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால சித்தியும் ஸ்வேதாவும் அந்த பாட்டியை இப்போ எங்கேயோ இடம் மாத்திருக்காங்க. இதுல நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா, உத்ராவுக்கு ஒரு பாட்டி இருக்காங்கன்ற விஷயம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவும் நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு.
ஸ்வேதா எப்படி நம்ம கிட்ட மாட்டுவா? பார்த்துக்கலாம். சரி வாங்க. பரவாயில்லையே, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம கிடந்த போனு சார்ஜ் ஏறுமா ஏறாதான்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலையா ஏறி இருக்கு. இதுல இருக்க வீடியோல சித்ரா அக்காவோட அம்மா பேசினது இருக்கான்னு பார்க்கலாம். என் பொண்ணு தானா இறக்கலம்மா, அவ கொல்லப்பட்டுட்டா. நீலாம்பரி அம்மா தான் கொண்டாங்க. உள்ளதாச்சியா இருந்த என் பொண்ணு ஈவி இறக்கணும் கூட பார்க்காம அவங்க தாமா கொண்டாங்க. அவங்க எதுவா இருந்தாலும் கூசாம பண்ணக்கூடிய படுபாவிங்கம்மா. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்கம்மா. என் பொண்ணுக்கு வாயில விஷத்தை ஊத்தி அவளை துடிக்க துடிக்க கொண்டானுங்கம்மா. கொலைக்கார பாவிங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு நிலைமைக்கு சித்ராக்கா வாளாக்கி இருக்காங்க. புருஷன் மாமியாருன்னு இனிமே பார்க்கவே கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை என்ன ஒதுக்கி வைக்கிறேன், டைவர்ஸ் கொடுக்கறேன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. இவங்க எல்லாரையும் முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வைக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாம இந்த பாவி என்ன உயிரோட இருந்துட்டு இருக்கேம்மா. சித்ரா அக்காவோட சாவுக்கு காரணமான இவங்கள விடவே கூடாது. ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட இவங்க தான் காரணமா இருக்கணும். விடவே கூடாது.